ரிப்போர்ட்டர்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு லாயர்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு கலெக்டர்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு சயின்டிஸ்ட்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஃபாதர் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மதத்தை சார்ந்தவங்களோ இல்லை அந்த கம்யூனிட்டியில் சார்ந்தவங்களோ இல்லை அசோசியேஷன் மெம்பர் சார்ந்தவங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. எஸ், ஐ எம் அ ஃபாதர், ஃபாஸ்டர் அப்படின்னு. ஃபாதர்னு சொல்லக்கூடாது, சாரி, ஐ எம் அ ஃபாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ ஐடி கார்டோ கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு நம்பர் பேட்சாவது கொடுத்துருப்பாங்க. அதை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் காமிக்கல, அதை சார்ந்து எங்கேயுமே வெளிப்படுத்தலை. கிறிஸ்தவ மிஷனரி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இதில் ஒரு ஃபாஸ்டர் என்ற படிப்பு படித்து வெளியே வந்து மக்களுக்கு நீங்கள் மத போதகம் செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக இவர் பயிற்சி பெற்று படித்து பட்டங்களை வாங்கி அதுக்கப்புறம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட சர்ச்சில் இவர் ஃபாதராக வந்து ஊழியம் செய்ய வேண்டிய கட்டாயம் இதுதான்.